நண்பர்களே, இது சேனல் அர்க்கம்காக நம்ம இது ரெக்கார்ட் பண்ணுறோம். இது பார்த்துக்கோங்க. இது கணேஷ் நகரினுடைய பிரதான பகுதி. இது பிரதான சாலை. இது கணேஷ் நகர். இந்த சாலையை பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாலையை போட்டு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. ஆமாம், 5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக இதில் முக்கிய சாலையாக இருக்குது. இந்த முக்கிய சாலையில் நிறைய வாகனங்கள் 2 வீலர்லேருந்து 4 வீலர் வரைக்கும் எல்லாமே போக்குவரத்தில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். இதோடைய இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வைத்திலிங்கம் ரோடு. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோடு வளைஞ்சி நெளிஞ்சி நிறையா எல்பி ரோடு வரைக்கும் இது போகும். இந்த ரோடுடைய அமைப்பு அந்த மாதிரி கணேஷ் நகரினுடைய பிரதான சாலை பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியுமாக தான் இருக்கும். பாருங்கள், அதாவது 2 வீலர் வருது பாருங்கள், என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். இதோட இது இப்போ சமீபமாக இதை ரோடு போடுறேன்னு சொல்லி ஆகிப்போச்சு. இப்போ பூஜை போட்டு 3 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இந்த ரோடு. நாமளும் சரி இன்றைக்கி போடுவாங்க நாளைக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அது ஒன்றும் அவங்க இதை போடுற மாதிரி இல்லை. கணேஷ் நகரினுடைய பிரதான சாலை இதோட ஆமாம், பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே இதே தான். இப்போ இந்த தண்ணி சகதி பாருங்கள் ரோடு. இது துரைசாமி இருக்கும்போது, அவர் மேயராக இருக்கும்போது போட்ட சாலை இது. அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமாக இந்த ரோடோடைய இதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு பூஜை போட்டு ஆகிப்போச்சு. பூஜை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பப்போ இதை சுரண்டி இது பண்ணிட்டு போகிறாங்க. இந்த ஏரியா இது எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா சோழிங்கநல்லூருடைய இந்த கிழக்கு பகுதியில் வருது. சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி இந்த வருது. இப்போ இந்த பதிவு நம்ம சேனல் அர்க்கம்கோசரம் நம்ம இதை பதிவு பண்ணுறோம். நம்மளை இப்போ சரி இது ரோடு இது போடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இது எதையுமே இவங்க இது செய்ய மாட்டேன்றாங்க. இது பாருங்கள், இதே தான். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு இது போகுது. இது சோழிங்கநல்லூர் அங்கே பிரதிங்கா கோயில் வரைக்கும் போகுது இந்த ரோடு. இதோட பாருங்கள், இதுதான் இந்த நிலை பாருங்கள். இது ஒரு சின்னதான ஒரு சாம்பிள் தான் இது. இப்போ நாம் காட்டுறது. இப்போ இந்த பார்த்திங்கனாக்கா இதை விட மோசமான பகுதி நிறைய இருக்குது இந்த பக்கம். இப்போ நம்ம அந்த பக்கம் பள்ளிக்கரணை அங்கெல்லாம் போனாக்கா ரொம்ப மோசமாக இருக்கும். இதை விட மோசமாக இது ஏதோ பண்ணுறோம். இப்போ இந்த சேத்துல இந்த சகதியில் நடந்து போயிட்டு தான் நம்ம இந்த பதிவியை நம்ம பண்ணுறோம். இது என்ன மாதிரி இருக்குது இதோட தெரியணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ நாம் இதை பதிவு செய்கிறோம். இவங்க என்றைக்கு எந்த நாளில் எப்போ இதை ரோடு போடுவாங்க என்னன்றது தெரியல. அதனால் இது ஆனால் இது பூஜை போட்டு ஆகிப்போச்சு. ஒரு வருஷமே இருக்கும் போல் தெரியுது. எல்லாம் பூஜை போட்டு பார்த்தீங்களா. இதுதான் நம்ம திராவிட மாடல். திராவிட மாடல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நீச்சல் தான் அடிக்கணும் திராவிட மாடலில், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீச்சல் தான் அடிக்கணும். இதே நிலை தான். இதை விட மோசமாக இருக்கும் பாருங்கள். இந்த பகுதி ஃபுல்லாக நம்ம இதில் படம் பிடிச்சி காட்டணும். இந்த குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்துலலாம் இந்த மாதிரி படு மோசமாக கிடையாது. எந்த ஒரு இதையுமே சொன்ன உடனே அங்கே இருக்கிற இது க்ளீனாக எல்லாமே செய்வாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இதோட நிலைமை தெரியணும் இல்லையா. தெரிஞ்ச மக்களுக்கு எந்தெந்த இடம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சால் தான் மக்களுடைய அந்த இது மக்களுக்கு மக்களுக்கான அந்த விழிப்புணர்வு வரணும். அதுக்காக தான் நம்ம அந்த பதிவையே பண்ணுறோம் சேனல் அர்க்கம்கோசரம். நல்லா பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குது அப்படின்னு. இதுக்கு பூஜை போட்டு ஆகிப்போச்சு.
8-10 மாதம் ஆகி போச்சு பூஜைக்கு எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய பெண்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு போட்டாங்க. எல்லாம் போட்டு இதே நிலை தான் அந்த கடைசி வரைக்கும் பார்த்துக்குங்க. அதுக்காக தான் இந்த பதிவை நம்ம வந்து போடுறோம். இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இது பண்ணணுன்ட்டு இதே மாதிரி வந்து எந்தெந்த இடத்துங்களில் வந்து என்னென்ன மாதிரி இருக்குதோ இந்த பதிவுகள் எல்லாமே இனிமேல் வந்து சேனல் அர்க்கமில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து போடுவோம். பாருங்கள், இதே தான். பார்த்துட்டிங்களா, தொப்பி போட்ட பாய் ஒருத்தர் போகிறாரு. ஆனால் அவர் வந்து இதுதான் இது பண்ணுவார். பார்த்துக்கோங்க, இதுதான் இவ்வளோ கார்கள் இவ்வளோலாம் இதெல்லாம் போய் வருது இந்த ஏரியாவில். பாருங்கள், வண்டிங்க இதெல்லாம் போய் வருது இவ்வளோ இதில் தான். கிட்டத்தட்ட 4 வருஷமாக இதே கேஜி தான் இந்த இடத்துக்கு. இதுக்கு மேலே வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. 4 வருஷம் ஆகுது. இவங்க வந்து நம்ம திராவிட மாடலினுடைய சந்தி சிரிப்பு. நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பாருங்கள். இது என்ன மாதிரி இருக்குன்றதை நீங்களே நல்லா பாருங்கள். ஒரு அம்மா போகிறாங்க, போடுங்கப்பா எடுத்து நல்லா போடுங்க அப்படின்ட்டு போகிறாங்க. இப்போ இனிமேலாவது இது வந்து அரசுக்கும் மாநகராட்சியும் பார்த்து இதை வந்து சரி செய்யுமான்றதை வந்து நம்ம பார்ப்போம். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பதிவே போகிறோம். பாருங்கள், பார்த்தீங்களா, பாருங்கள். பார்த்துட்டிங்களா, இது அப்படியே பக்கிங்ஹாம் கனாலோட பார். அதே தான் நம்ம ரிட்டர்ன் போகிறோம். ஏன்னா இந்த சாலையை வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து இதை வந்து எப்படி இருக்குன்றதை வந்து காட்டணுன்றதுக்காகவே இந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து நடந்தே வரோங்க. பாருங்கள், எல்லாம் மக்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி. நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள் உங்கள் இது. ஏன்னா இது வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வந்து இதை வந்து பதிவு பண்ணுறோம். இவ்வளோ காரு, இவ்வளோ வாகனங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி வந்து போகக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த நிலையில் இருக்குது. நம்ம திராவிட மாடலினுடைய அவல நிலை வந்து இதுதான். நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் மாடல். இப்போ இந்த தண்ணியில் தான் நம்ம வந்து இறங்கி போயிருக்கோம் எல்லாமே. பாரு, இதே தான் பார்த்துக்கோங்க. நாம் வந்து இந்த பதிவை வந்து இந்த தண்ணி இந்த சேறு சகதி இந்த இதில் வந்து நம்ம வந்து நடந்தே போய் வந்து இதை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். நம்ம அதை இருக்கக்கூடிய இது என்னன்றது வந்து மக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எவ்வளோ இதில் இருக்காங்க. பற்றாக்குறைக்கு பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியான நேரங்களில் வீடுங்களில் வந்து இந்த பகுதியில் வந்து திருட்டு பயமும் வந்து அதிகமாகி போச்சு. அதுவும் ஒரு மாடல் ஆகி போச்சு. இப்போ அங்கே திருட்டு பயம். வீடு வந்து ஓடு வீட்டில் வந்து இறங்கி உடச்சி உள்ளே இறங்கி திருடிட்டு போயிடுறானுங்க. இது ஒரு விஷயம். இதுவும் அங்கே வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வீடும் ஒரு இத்து போன வீடு. நம்ம வீட்லேயே வந்து என்ன பண்ணியிருக்கிறானுங்க, இப்போ இன்றைக்கி நேற்று ஒருத்தனை 2 பேரை உள்ளே வந்து வீட்டுக்குள்ளார வந்து எல்லாத்தையும் திறந்து பார்த்துருக்காங்க. நம்ம வீடு வந்து ரொம்ப ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடு.
அது வந்து வர்தா புயலில் வந்து அந்த கதவு இதெல்லாம் உடஞ்சி போய் ஏதோ இருக்கிற இதில் வந்துட்டு அந்த பேக் உள்ள வந்துட்டு நம்ம வச்சுருக்கிற ஏதோ இருக்கிறத எல்லாத்தையும் வந்து பேகை திறந்து பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க. திருட்டு பயம் ஒரு பக்கம் வந்து இந்த ஏரியாவில் இப்போது இது வந்து கணேஷ் நகர் நீலாங்கரை பகுதியில் ஈஞ்சம்பாக்கத்தில் வந்து இப்போ இது வருது. இது 194 இந்த ஏரியா. இது 194 இது பாருங்கள். நூற்றி 194 பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து தெரியும். உங்களுக்கு இந்த பகுதியினுடைய இது என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தெரியும். இது உங்களுக்கு அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இதை ஒரு பதிவாக போட்டு என்ன மாதிரி இருக்குன்றதை வந்து காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு பதிவை போடுறோம். பார்த்துக்கோங்க. பார்த்து வந்து இந்த மாடலுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்றதை நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தடுத்து இந்த மாதிரி பதிவுகளை வந்து போடுவோம். மக்களினுடைய பிரச்சனைகளில் வந்து நம்ம வந்து எந்த சமரசமும் நமக்கு கிடையாது. யார் ஆண்டாலும் சரி.